கர்த்தருக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51:12 வசனம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதுக்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கும் நீ யார் என்று ஆண்டவர் கேட்கிற ஒரு நல்ல கேள்வி. அன்பானவர்களே, மனிதன் யார்? அதே போல நாம் யார்? நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய கேள்வி பாருங்களேன். நாம் என்ன செய்கிறோம்? மனுஷனுக்கு பயப்படுகிறோம். அது மனுஷன்னா அவன் யார் அப்படின்னா, அவன் சாக போகிறவனா, புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறானா. புல்லு நீண்ட நாள் வளரக்கூடிய ஒரு தாவரம் அல்ல, சீக்கிரத்தில் அது மடிஞ்சிடும். அப்போது மனுஷனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். அப்படி இருக்கும்போது அழிந்து போகிற அந்த மனுஷனுக்கு நீ பயப்படுறியே, என்ன கண்டு நீ ஏன் பயப்பட மாட்டீர? அல்லது அந்த அந்த தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னென்றைக்கும் சாகாமை உள்ளவர், நிலைத்திருக்கிறவர். அவருக்கு பயப்படாம, அவர் மேல விசுவாசம் வைக்காம, அவர் மேல ஒரு நம்பிக்கை வைக்காம, மனுஷ மேல நீ போய் நம்பிக்கை வச்சிருக்கிறியே, நீ யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இந்த வார்த்தையை வைத்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். உலகத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள் அவ்வப்பொழுது மனிதனுக்கு வரத்தான் செய்கிறது. ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது. அந்த பொல்லாங்கான காரியத்தை தான் செய்வான். ஆகவே அப்படிப்பட்ட பொல்லாங்கன் நமக்கு எதிராக சில காரியங்களை செய்யும்போது திடீரென்று நாம் உணர்ச்சி வசப்பட்டு பயந்துடுறோம். ஒரு சில மனுஷங்களை கண்டு பயந்துடும். ஐயோ, இந்த ஊரில் இவர் தான் பெரிய ஆள், இவர் தான் பெரிய பணக்காரன், இவர் பயங்கரமான ஆள் என்று சொல்லி மனுஷனை கண்டு 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 நாம் பயந்து விடுகிறோம். ஆனால் இந்த மனிதனை படைத்தவர் தெய்வம், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். ஆனால் மனிதனோ மரணத்துக்கு ஏதுவானவன், எப்பொழுது வேணால் அவனுக்கு மரணம் வரலாம். அழிந்து போகிற அந்த மனிதனையும், அவன் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிற அந்த மனிதனையும் கண்டு பயப்படுகிற மனிதா, மனிதனை படைத்தவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் உயிரோடு இருக்கிறாரே, உன் பிரச்சனையை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் என்று ஏன் அவர் மேல் விசுவாசம் இல்லை? ஏன் அவர் மேல ஒரு நம்பிக்கை, ஒரு ஸ்திரத்தன்மை அவர் மேல் உனக்கு வரல என்ற ஆதங்கத்தோடு தான் கர்த்தரின் கேள்வி எழும்புகிறது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கும் என்ன பதில் சொல்ல நாம் ஆயத்தமாயிருக்கிறோம்? அன்பானவர்களே, ஒன்னே ஒன்று, ஆண்டவரே என்று சொல்லி 2 கரங்களை உயர்த்தி, அப்பா, உங்கள் வார்த்தையை நான் நம்புகிறேன், உம்முடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில எனக்கு உயர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நான் என்னுடைய கண்களுக்கு முன்னால் நிற்கிற அந்த பிரச்சனையையும், அந்த பிரச்சனையை கொண்டு வருகிற மனிதனையும் கண்டு நான் பயப்படாம, ஆண்டவரே நீர் பெரியவர் என்பதை விசுவாசித்து உங்கள் கையில் என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற தருணம்தான் இந்த தருணம். ஆகவே எதை கண்டும் பயப்படாதீர்கள், அவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் மேல் உங்கள் பாரத்தை வைத்துவிட்டு விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கலாம். வெற்றி நிச்சயமாக தேடி வரும். ஏனென்றால் அவர் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். ஆகவே நிச்சயம் நமக்கு ஜெயம் கொடுப்பார். கலங்காதீர்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த பூமியிலே எங்களுக்கு வரக்கூடியதான எல்லா பிரச்சனைகளுக்கும் பிசாசு காரணம். அவன் மனிதனை ஏவி தான் செய்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் அழிவுக்கு ஏதுவானவன். அந்த அழிவுக்கு ஏதுவானவனை கண்டு நாங்கள் பயப்படாம என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற உம்மை கண்டு, ஆண்டவரே, உம்மை கண்டு விசுவாசித்து உம்மை துதித்து ஆராதித்து காத்திருக்கிற அந்த மனப்பக்குவம் எனக்கும் எங்களுக்கும், இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உண்டாவதாக. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவரே, எங்கள் பிரச்சனை என்னென்றைக்கும் நிலைத்திருக்காது, அது அழிந்து போகும். ஆகவே உம்மையே சார்ந்து உம்மையே உறுதியாய் பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்வுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளும் உம்மை நம்பி இருப்பதால் எங்களுக்கு வெற்றியின் நாளாக அமைவதற்காக ஸ்தோத்திரம். இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.